Good morning to the students. Today class is social. The topic is unit for geography. So already talk about this lesson India. So resources and industries. So today continue this topic. So yesterday I will teach about this what kind of industries two types of industries த்ரீ டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன அகோரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினரல்ஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அகோரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் வேளாண் சார்ந்த தொழில்கள். ஸோ என்னென்ன தொழில்? காட்டன் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி அண்ட் சில்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதை வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வனவள சார்ந்த தொழில்கள் அப்படின்னு. ஸோ டுடே ஐ வில் டீச் அபவுட் திஸ் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன? ஸோ கனிமம் சார்ந்த தொழில்கள் என்னென்ன? Mineral based industries use both metallic and non-metallic minerals as raw materials. The major mineral based industries of country is the iron steel industries. So mineral based industries அப்படின்னா metallic and non-metallic minerals. ஸோ என்ன அப்படின்னா உலோகம் அல்லது உலோகம் அல்லாத மூலப்பொருட்களை கொண்டு பயன்படுத்துகிறது தான் வந்து என்னென்னா மினரல்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதுக்கு மேஜரானது என்ன அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் கால்ட் பேசிக் metallurgy industries as its finished product is used as raw material by host of other industries. Several industries like product use raw material by host of the other industry. Several industries like engineering, heavy machines and machine tools, automobiles, locomotives and railway equipment industries use iron and steel as the primary raw material. Due to this, the steel producing capacity of a country is generally taken as an indicator of its level of industrial development. So என்ன அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். ஸோ இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ இரும்பு தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே உற்பத்தி பொருட்கள் மற்றும் தொழிலங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து அளிப்பதாக இது வந்து உலோக தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ உலோக தொழிற்சாலை அப்படின்னு வந்து மெட்டாலிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே என்னென்னா பொறியியல், அப்புறங்க கனரக இயந்திரங்கள். ஸோ என்ன அப்படின்னா பெரிய பெரிய லாரிஸ் எல்லாம் இருக்குல்ல, பொருட்கள் எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸு. ஸோ அது மாதிரி அப்புறம் இயந்திர கருவிகள் இந்த கார்ஸ்க்கு என்ஜின்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து அப்புறம் வந்து வாகனங்கள் கார், அப்புறம் ரயில் என்ஜின், அப்புறம் வந்து ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு. ஸோ இது எல்லாமே என்னென்னா இரும்பு முதன்மையாக வச்சு மூலப்பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சியில் இரும்பு எஃகு உற்பத்தி வந்து ஒரு அளவை கொண்டதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது புரிஞ்சிச்சாடா? ஓகே. த modernization of the industries was started in 1907 with the establishment of Tata Iron and Steel Company at Shaki, now called the Jamshedpur. Iron and Steel Industries of India is mainly concentrated in the state of Jharkhand, West Bengal and Odisha. Promoting to this coal field of a Jaria, Rani Jhansi, Bokoro and Karnapur and the iron ore mines of Mayabadji, Konuraja and Borno are the responsible for this. These are also has sufficient deposit of this limestone, dolomite, manganese and silica which are required for the industries. ஸோ என்ன அப்படின்னா இந்த மாடர்னான காலத்தில் டாட்டா இரும்பு எஃகு அப்படின்றது 1907 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இடத்துல அப்படின்னா சாக்ஷி அப்படின்ற பிளேஸில் வந்து
ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜாம்ஷெட்பூரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. அதை காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜரியா, ராணிகஞ்ச், பொக்கோரோ, கரன்பூர் அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இரும்பு தாது சுரங்கங்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த தொழிற்சாலைக்கு தேவையான பொருட்கள் வந்து அங்கேருந்து எடுப்படுது. ஸோ அதோட என்ன அப்படின்னா மேக்னீஷ், சிலிக்கா அண்ட் டெல்மினோட் இது எல்லாமே வந்து தாது படிவங்களை பொதுவாக வந்து இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது புரிஞ்சிச்சாடா? ஸோ இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து பார்த்தாச்சு. அடுத்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், வாகன தானியங்கு தொழிலகம். ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வாகனங்களுக்கு வந்து உதிரி பாகங்கள் கிடைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். India is set to emerge not only as a large domestic market for automobile manufacture but also as a crucial link in this global automotive chain. It is one of the most dynamic industries group in India. The first automobile industries of India was started in 1947. ஸோ என்ன அப்படின்னா இந்தியா உள்நாட்டு வாகன சந்தையில் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டும் இல்லாமல் உலக அளவில் உள்ள வாகன சந்தை மார்க்கெட்டில் வந்து முக்கிய பங்காற்று வகையில் வந்து வாகன உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து முன்னேறி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவோட மிக வேகமான வளர்ச்சி வந்து தொழிலுக்கு வந்து இது ஒன்றாக வந்து இருக்குது. The first automobile industries of India was started in 1947. The industry is Premium Automobile located at Kurlal, Mumbai. It was followed by the Hindustan Motor Limited at Udaipur in 1948. At present, India is the 7th largest producer of automobile manufacture with included two-wheelers, commercial vehicles, passenger car, jeep, scooters, motorcycle, moped and three-wheelers. Major centers are the Mumbai, Chennai, Jamshedpur, Jaipur, Kolkata, Pune, New Delhi, Kanpur, Bangalore, Sardar, Lucknow and Mysore. ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து முதலாக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மும்பையில் அருகில் உள்ள குர்லா அப்படின்ற பிளேஸில் வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1947 வந்து தொடங்கினாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேர் என்ன, ப்ரீமியர் ஆட்டோமொபைல் லிமிடெட் அப்படின்றதாகும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹிந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் அப்படின்றது வந்து உதய்பூரில் கொல்கத்தா பக்கத்தில் 1948 வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசண்ட் இந்தியாவில் 7th லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா இருசக்கர வாகனங்கள், டூ-வீலர்ஸு, அப்புறம் கார்ஸு, ஸ்கூட்டர்ஸு, அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, ஜீப்பு, ஸ்கூட்டர்ஸு, மொபைல் சைக்கிள், மொபைட், த்ரீ-வீலர்ஸ் இது எல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த பகுதிகளில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஜம்ஷெட்பூரில், ஜலாப்பூர், மும்பை, சென்னை, கொல்கத்தா, பூனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூர், சர்தார், லக்னோ அண்ட் மைசூர் இந்த பகுதிகளில் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது புரிஞ்சிச்சா குட்டி? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனி டவுட்? ஓகே. டாடா மோட்டர்ஸ், Maruti Suzuki, Mahindra and Mahindra and Hindustani Motors are the largest passenger car manufacturing of India companies in this country. Presence of the foreign cars companies such as the Mercedes-Benz, Fiat, General Motors, Toyota and the recent entire of this passenger car manufacturing BMW, Audi, Volkswagen and Volvo make the Indian automobile sectors a special one. Tata Motors, Ashok Leyland, Eicher Motors, Mahindra and Mahindra and Ford Motors are the major Indian companies which manufacturing commercial vehicle. ITEC, Mercedes-Benz, Sina and Hyundai are the foreign companies entire in the manufacture of commercial vehicles. Two-wheelers manufacture is dominated by Indian companies like Hero, Bajaj, Auto and TVS.
ஸோ என்ன அப்படின்னா இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படின்றவங்க வந்து மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, இந்துஸ்தான் மோட்டார்ஸ் இந்த நிறுவனங்கள் வந்து மக்கள் பயணிக்கிறதுக்காக பெரிய கார்களை தயாரித்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்திய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய நிறுவனத்தில் உள்ளப்பட்ட பன்னாட்டு நிறுவனம். ஸோ இந்தியாவில் வந்து வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய வேறு நாட்டு நிறுவனங்கள் வந்து நிறையா இருக்குது. அது என்னென்னா மேரிடைஸ், பென்ஸு, பியாட், ஜெனரல் மோட்டார்ஸ், டயோட்டோ, அப்புறம் வந்து சமீபத்தில் இந்தியாவில் நடந்த பிஎம்டபிள்யூ, ஆடி, வெர்வோன்ஸ், வால்வோ இது மாதிரி இந்திய வாகன தயாரிப்பில் மேலும் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸில் வந்து அசோக் லேலண்ட்ஸ், ஈஷார் மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மற்றும் போர்ட் மோட்டார்ஸ் ஆகியவை இந்திய நிறுவன வர்த்தக ரீதியாக வந்து வாகனங்கள் உற்பத்தி வந்து செய்யும். ஸோ இதெல்லாம் வர்த்தக ரீதியாக அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா, ஸோ இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் நம்ம பார்ப்போம், லாரி, டிராக்டர்ஸு, அப்புறம் வந்து இந்த குட்டி யானைன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் வந்து லாரிஸ், இது எல்லாமே வந்து இந்த நிறுவனங்கள் தயாரிக்கிறது வர்த்தக ரீதியாக தயாரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்ஏஎன், ஐடிஇசி, மெராஸ், பென்ஸ், ஸ்கோனியோ அண்ட் ஹுண்டாய் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களும் வர்த்தக ரீதியாக வாகனங்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இருசக்கர வாகனங்கள் உற்பத்தியில் வந்து இந்திய நிறுவனங்கள் வந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஹீரோ ஹோண்டா, பஜாஜ் ஆட்டோஸ் அண்ட் டிவிஎஸ் இவங்க தான் வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா குட்டி? நோ டவுட். ஓகே, குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள். So heavy electrical industries manufacture equipment used for the power generation, transmissions and utilizations, turbines for the steam and hydropower plant, boilers for the thermal power plant, generators, transformation, switching gears, etc. are the chief producing of these industries. The most important company in this field of heavy electronic in Bharat Heavy Electrical Limited (BHEL). It has its plants at Hardwas, Bhopal, Hyderabad, Jammu, Bangalore, Jhansi and Tiruchirappalli. These industries cover a wide range of products including television set, transistor set, telephone exchanges, cellular telegram, computers and varied equipment for the post and railway, defense and the மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அங்கே என்ன ஃபஸ்ட்டு வந்து ஹெவி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா கனரக மின்னியல் தொழிலானது மின்சார உற்பத்திக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுக்காகவும் மின்மாற்றிகள், நீராவி கொதிகலன்கள், அப்புறம் வந்து நீர்மின் சக்தி தொழில் இது மாதிரி தேவைப்படும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த தொழிற்சாலையில் தான் வந்து தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அனல் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஜென்ரேட்டர்ஸு, கொதிகலன்கள், அந்த பில்லர் மாதிரி இருக்கும்ல அது மாதிரி, அப்புறம் வந்து மின் மாற்றத்துக்கு தேவையான ஸ்விட்ச்கள், கியர்கள், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கம்பெனிஸில் தான் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து கனரக மின்சார தொழிற்சாலைகள் மிக முக்கியமானது எது அப்படின்னா பாரத் மிகு மின் BHEL அந்த நிறுவனம் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா அப்படின்னா அந்த நம்ம வந்து இது பார்ப்போம்ல, காற்றாலைகள் பார்ப்போம்ல, விண்மில்ஸ். ஸோ அந்த விண்மில்ஸுக்கான பாகங்கள், ஏரோப்ளேனுக்கு பாகங்கள், அப்புறம் வந்து கரண்ட் அந்த டவர்ஸ்க்கு, அதே மாதிரி இது அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், இதற்கான இடங்கள் எல்லாமே எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா BHEL தான் வந்து அதுக்கான உதிரி பாகங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து ஹரித்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூர், ஜான்சி அண்ட் திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் வந்து இந்த கிளைகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் BHEL வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருச்சியில் வந்து இருக்குது, திருச்சிராப்பள்ளியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, அது வந்து திருச்சிராப்பள்ளியில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா ஜம்முவில் இருக்குது.
இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் அதே மாதிரி டிவி பாக்ஸஸ்ஸு, வானிலை இது, அப்புறம் வந்து தொலைபேசி இணைப்பகம், அப்புறம் வந்து நம்ம செல்ஃபோன்ஸு, கணினி இதுக்கு, அப்புறம் ரயில் பாதுகாப்புக்கு, வானிலை போன்ற துறைகளுக்கு தேவையான சாதனங்களை வந்து உற்பத்தி செய்கிறது வந்து இந்த மின்னியல் அண்ட் மின்னணுவியல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்து Bangalore is the largest productions of electronic goods in India. Hence, it is called the electronic capital of India. The other major products of electronic goods centers and Hyderabad, Delhi, Mumbai, Chennai, Kolkata, Kanpur, Pune, Lucknow, Jaipur and கோயம்புத்தூர். ஸோ என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதிக மின்னணு சாதனங்கள் வந்து உற்பத்தி செய்கிற நகரம் வந்து எது அப்படின்னா பெங்களூர் தான். ஸோ அதை தான் நம்ம பெங்களூர் என்ன பண்ணால் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு, எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோம் அப்படின்னா பெங்களூரில் தான் வந்து சொல்கிறோம். இங்கே மேஜராக என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் குட்ஸ் சென்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, மும்பையில் இருக்குது, சென்னை, கொல்கட்டா, கான்பூர், பூனே, லக்னோ அண்ட் ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர். இந்த இடத்துல எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான தொழிற்சாலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா குட்டி? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன? மென்பொருள் தொழிலகம். India is the home to some of the finest software companies in this world. The software companies in India are reputed across the globe for the efficient IT and business related solutions. The Indian software industry has brought about a tremendous success for this emerging economy. ஸோ என்ன அப்படின்னா, இந்தியா வந்து உலகில் உள்ள மிகச்சிறந்த சில மென்பொருள் நிறுவனங்கள் வந்து தாயகமாக வந்து உள்ளது. இந்த மென்பொருள் நூலகங்கள் அது வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிகம் சார்ந்த தீர்வுகளை வந்து அளிப்பதில் வந்து உலகில் பிரசித்தி பெற்றதாக வந்து உள்ளது. ஸோ அதே மாதிரி இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி என்னன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வந்து வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். In India software industry being in 1970, the entire Tata Consulting Service along with this L&T Infotech, iFlux, Accenture, Cognitions, Galaxy E-Solutions India Private Limited and ITC Infotech are the major software industries in this country. At present, there are more than 500 software companies all over the India. It exports software service nearly 95 countries in this world. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1970 தான் வந்து ஆரம்பித்தாங்க. யார் ஆரம்பித்தா அப்படின்னா டிசிஎஸ், டாடா கன்சல்டிங் சர்வீஸ். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு 1970 என்ன பண்ணாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்என்டி வந்துச்சு, இன்ஃபோடெக் வந்துச்சு, ஐஃப்ளக்ஸு, அசென்ச்சர், காக்னிஷன், கேலக்ஸி இஎஸ். ஸோ இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து வந்துச்சு. மேஜரான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் ப்ரெசென்ட் மொத்தம் எத்தனை சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸு ஆல் ஓவர் இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுலேருந்து 95 கண்ட்ரீஸ்க்கு என்னென்னா சாஃப்ட்வேர் சர்வீஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லலாம். So the main centers of this IT park are located in Chennai, Coimbatore, Thiruvananthapuram, Bangalore, Mysore, Hyderabad, Visakhapatnam, Mumbai, Pune, Indore, Gandhinagar, Jaipur, Nodi, மெஹாலி அண்ட் ஸ்ரீநகர். ஸோ மெயினான ஐடி பார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னா, பெரிய சாஃப்ட்வேர் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில், திருவனந்தபுரத்தில், பெங்களூர். ஸோ திருவனந்தபுரம் கேரளா, பெங்களூர், மைசூர் வந்து கர்நாடகா, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, பூனே, இண்டோர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நோடி, மொஹாலி. இந்த இடத்துல வந்து ஐடி பார்க்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். மிகப்பெரிய சேலஞ்சஸாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ் மெனி ப்ராப்ளம். சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் வந்து மேஜரான ப்ராப்ளம் வந்து கீழே வந்து கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு ஷார்ட்டேஜஸ் அண்ட் ஃப்ளூக்சுவேஷன்ஸ் இன் திஸ் பவர் சப்ளை. ஸோ என்னென்னா மின் பற்றாக்குறை மற்றும் சீரற்ற மின் விநியோகம். ஸோ நம்மளுக்கு வந்து பவர் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு
ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ என்ன அப்படின்னா தொழிலகங்கள் நிறுவதற்கு வந்து ஏற்ற பரந்த நிலப்பரப்பு வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா அப்படின்றது ஒரு அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. ஸோ அதனால் அவங்களுக்கு தேவைப்படியான நிலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. புவர் அசஸ் டு கிரெடிட்டர். ஸோ என்ன அப்படின்னா கடன் பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல். நிறைய கடன் கொடுக்கணும் கடன் வாங்கணும் அப்படின்னா இதில் நிறைய சிக்கல் இருக்கனால இது ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோட் லோன். ஸோ என்ன அப்படின்னா கடனுக்காக அதிக வட்டி விகிதத்தை வந்து நம்ம கட்டணும், இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக வந்து கட்டணும். அது ஒரு ட்ராபேக். நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபர்ஸ். ஸோ என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இதில் வந்து மலிவான ஊதியத்தில் வந்து வேலையாட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி. லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஸோ என்னென்னா ஊழியர்களுக்கான தொழில்நுட்ப மற்றும் தொழில்முறை பயிற்சிகள் வந்து இல்லாதனால இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். இன் அப்ராப்ரியேட் லிவிங் கண்டிஷன் நியர் பை த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஸோ தொழிற்சாலைகளுக்கு அதிகமாக வசிப்பவர்களுக்கு வந்து ஏற்ற சூழ்நிலை இல்லாதனால இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வெல்த் அண்ட் கிரியேட்டிங் ஆஃப் ஷேரிங். ஸோ என்ன அப்படின்னா வளம் உற்பத்தி மற்றும் பகிர்வு அப்படின்றது இல்லாதது. ஸோ அடுத்தது கிரியேட் ஜாப்ஸ், வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குதல். அடுத்தது வந்து பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட், சமச்சீர் பிரதேச வளர்ச்சி. அடுத்தது ஜிடிபி அண்ட் பர் கேபிட்டல் இன்கம், ஜிடிபி தனிநபர் வருமானம் அப்படின்றது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வாழ்வாதாரம். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமணி. அப்புறம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சமூக வளர்ச்சி. ஸோ இது வரைக்கும் லெசன் புரிஞ்சிச்சாடா குட்டி? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். ஓகேவா? திஸ் லெசன் இஸ் ஓவர். ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க் அண்ட் ரைட் இட் அண்ட் சென்ட் மீ இன் எ வாட்ஸ்அப் குரூப். The homework is write about the distributions of cotton textile industries in India. So this is homework and write. Second question, describe the major challenges of Indian industry. The two questions are homework and write it and send me.